வணக்கம் மக்களே. இன்னைக்கு மல்லி சீரியல் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மல்லியால் வெண்பாவை மறக்கவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவ ஒரு பக்கம் தவிக்க, இங்கே வெண்பா மல்லியை மறக்க முடியாமல் அவ ஒரு பக்கம் தவிக்க, இவங்க 2 பேருக்கு நடுவில் விஜய் ரொம்ப மாட்டின்னு தவிக்கிறார். என்ன பண்ணுறதுனே தெரியாமல். அதுவும் இல்லாத போதும் பொண்ணு ரஞ்சிதாவுக்கும் விஜய் வேறு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு, இனிமேல் நான் மல்லியை கூப்பிட்டு வர மாட்டேன், அவன் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பக்கம் என்னென்னா வெண்பா தூக்கத்தில் எழுந்து அலற ஆரம்பிக்கிறான். எனக்கு மல்லியம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மல்லியம்மா வந்துட்டிங்களா, நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம், நீங்கள் என்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தூக்கத்துலேயே வளரிட்டுக்கிறா. அதை பார்த்த விஜய் என்னம்மா அப்படின்னு கேட்கும். மல்லியம்மா வந்துட்டாங்க தானப்பா அப்படின்னு. இல்லைம்மா மல்லியம்மா வரல, அவங்க ஊருக்கு போயிருக்காங்க, அவங்க வரமாட்டாங்க, அவங்க வர டைம் ஆகும், இனிமேல் அவங்க வரவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லி சரி அவ்வளோ தூங்க வச்சிடறோம். அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வெண்பா நினப்பாவே இருக்கா. வெண்பா நினப்பாவே இருக்கிறதுனால மல்லி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அவ ஒரு பக்கம் இருக்கவும், இங்கே பாபு என்ன தான் நினச்சிருக்கோம் மனசில், தூங்க மாட்டேங்கிற, சாப்பிட மாட்டேங்கிற, எப்போ பார்த்தாலும் அந்த வீட்டு நினப்பாவே இருக்கா, அந்த வீட்டு நினப்பு வரக்கூடாது தானே இவ்வளோ நான் சொன்னேன், தலைமூலிக்கிட்ட வந்திருந்தேன், தலைமூலிக்கிட்டு தானே உன்னை வீட்டுக்குள்ளேயே வர சொன்னேன், ஏன் உனக்கு தெரியலையா, தம்பி தங்கச்சியெல்லாம் விட்டுட்டு உனக்காக தானே இந்த வீட்டில் இருக்கிறான், அவங்க அனாதை மாதிரி வேறு வீட்டில் வந்துட்டு அதெல்லாம் எவ்வளோ வருத்தமாக இருக்குது எனக்கு தெரியுமா, நீ என்னன்னா இப்படி பண்ணின்னுக்கிற, அந்த வீட்டை பற்றியே நினச்சிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி பாபு ஒரு பக்கம் திட்டிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மல்லி எப்படியாவது நம்ம போய் வெண்பாவை பார்த்தா தான் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு வெண்பாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போனால் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது எப்படியும் கிளம்பி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டுருக்கா. அவள் போனது எப்படியோ பாபுக்கு தெரிஞ்சிச்சு. அவள் வர்ற வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் இந்த பக்கம் வெயிட் பண்ணுங்கிறான். அங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மல்லி தனியாக ஒரு பொண்ணாக போகும். அவள் பயந்து போகிறா. அங்கே ஒரு பிச்சைக்காரனை பார்த்து பயப்படுறா. அதுக்கப்புறம் ஓடி போயிட்டு எப்படியோ அவங்க வீட்டை போய் கண்டுபிடிச்சி போயிடுறான். அங்கே என்னன்னா, அங்கே தான் நம்ம வில்லிங்க 2 பேர் இருக்காங்களே, ரஞ்சிதாவும் போதும்னோ, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது இவ்வளோ உள்ளே விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே தடுத்து நிறுத்துகிறாங்க. அங்கேயே தடுத்து நிறுத்தினோடனே நீலாம் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை அசிங்கப்படுத்தி அப்புறம் விஜய் வந்துடுறான். வந்தது விஜய்க்கு தெரிஞ்ச உடனே விஜய் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இவனை யார் இங்கெல்லாம் வர சொந்து அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஏன் எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குற. யாரையும் உள்ளே விடுறதுக்காக இங்கே நான் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒழுங்கு மாதிரியே வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி ரஞ்சிதா பிடிச்சி நூக்கி தள்ளிடுறா. விஜய் நார்மலாக பார்த்துக்கிட்டே இருக்கிற. கொஞ்சம் கூட அவருக்கு கொஞ்சம் மனசாட்சியே இல்லை, கொஞ்சம் கூட அன்பே இல்லை. இவ்வளோ நாள் மல்லியை பார்த்துட்டு இருந்தாலே அப்படின்னு கொஞ்சம் கூட இறக்க மனசே இல்லை. விஜய்க்கெல்லாம் பட்டாதான் புரியுன்ற மாதிரி. கண்டிப்பாக அவங்களோட பிளான்லாம் தெரிஞ்சாதான் மல்லியோட அருமை தெரியும் போல் விஜய்க்கு. அது வரைக்கும் தெரியாது போல். இப்படியே இருந்தாருன்னா அவர் என்ன பண்ண போகிறாரோ தெரில. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.